ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல யூனிட் 10 வேவ் ஆப்டிக்ஸ்ல இருந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். அது என்னன்னா ஹியூஜன்ஸ் பிரின்சிபலை வச்சு ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு. எக்ஸாம்ல இது கண்டிப்பா வரும். ஆனா பயப்படாதீங்க, நம்ம இதை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி பார்க்கலாம். ரெடியா? நம்ம எல்லாரும் இத பார்த்திருப்போம் இல்லையா? ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு ஸ்பூனை போட்டா அது அந்த தஞ்சி சர்ஃபேஸ்ல வளைஞ்ச மாதிரி தெரியும். ரே ஆப்டிக்ஸ் சாப்டர்ல இது லைட் பெண்ட் ஆகுறதுனால, அதாவது ரீஃப்ராக்ஷன்னாலன்னு படிச்சோம். கரெக்ட். ஆனா அது ஏன் பெண்ட் ஆகுது? அந்த ஒய்க்கு ஆன்சர் தான் வேவ் ஆப்டிக்ஸ்ல இருக்கு. ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல அந்த லைட் பெண்ட் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்டை ஒரு சிம்பிள் ஐடியா வச்சு நம்ம புரிஞ்சுக்க போறோம். இந்த அனாலஜியை புரிஞ்சுக்கிட்டாலே ஹுய்கன்ஸ் பிரின்சிபல் பாதி புரிஞ்சிட்ட மாதிரி. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஒரே லைன்ல ஸ்மூத்தான ரோட்ல மார்ச் பண்ணி போறாங்க. திடீர்னு அவங்க ஒரு செத்து மண்ணுள்ள என்டர் ஆகுறாங்க. என்ன ஆகும்? செத்துக்குள்ள கால் வச்ச அந்த லைனோட ஒரு சைடு ஸ்லோ ஆயிடும், ஆனா இன்னொரு சைடு இன்னும் ஃபாஸ்டான ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். அப்போ சுவாபாவிகமாக அந்த என்டையர் லைன் ஆஃப் சோல்ஜர்ஸ் கொஞ்சம் பெண்ட் ஆகும், அப்படிதானே? எக்ஸாக்டா இதே மாதிரி தான் லைட் வேவ்ஸும் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது பிஹேவ் பண்ணுது. இதுதான் நம்ம என்சிஆர்டி புக்ல இருக்கிற ஃபார்மல் டெஃபினிஷன். பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியலாம், ஆனா சிம்பிளா சொன்னா ஒரு வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு குட்டி லைட் சோர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். அந்த குட்டி சோர்சஸ்ல இருந்து வர்ற சின்ன வேவ்ஸ்க்கு, அதாவது செகண்டரி வேவ்லெட்ஸ்க்கு நம்ம ஒரு காமன் டான்ஜென்ட் வரைஞ்சோம்னா அதுதான் அடுத்த செகண்ட்ல அந்த வேவோட புது பொசிஷன் ஆர் த புது வேவ் ஃப்ரண்ட். அந்த சோல்ஜர்ஸ் எக்ஸாம்பிள்ல ஒவ்வொரு சோல்ஜரும் ஒரு செகண்டரி வேவ்லெட்டோட சோர்ஸ் மாதிரி. அவ்வளோதான். ரைட். இப்போ இந்த மாஸ்டர் ரூல், அதாவது ஹாய்கன்ஸ் பிரின்சிபலை வச்சு நம்ம எக்ஸாமோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு வருவோம். லைட் ஏன் பெண்ட் ஆகுதுங்கிற அந்த பசிலை சால்வ் பண்ணி ஸ்னெல்ஸ் லாவை டிரைவ் பண்ண போறோம். ரெடியா இருங்க. இந்த டயக்ராம நல்லா கவனிங்க. இங்க பிபி என்பது மீடியம் 1 அண்ட் மீடியம் 2 பிரிக்கிற ஒரு சர்ஃபேஸ். ஏபிங்கிறது வருகின்ற பிளேன் வேவ் ஃப்ரண்ட். அது ஐ ஆங்கிள் அந்த சர்ஃபேஸ்ல படுது. நம்ம இப்போ அஸ்யூம் பண்ணிக்கலாம், மீடியம் 1ல லைட்டோட ஸ்பீட் v1 அண்ட் மீடியம் 2ல v2. இங்க மீடியம் 2 டென்சரா இருக்கிறதுனால v2 will be less than v1. இப்போ இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வேவ் ஃப்ரண்டோட பாயிண்ட் ஏ அந்த சர்ஃபேஸை டச் பண்ணுது. உடனே அது மீடியம் 2க்கு உள்ள ஒரு செகண்டரி வேவ்லெட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. கரெக்டா அதே டைம்ல பாயிண்ட் பி இன்னும் மீடியம் 1ல தான் டிராவல் பண்ணுது. சோ டி டைம்ல பில இருந்து சிக்கு டிராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு v1t. ஆனா அதே டி டைம்ல ஏல இருந்து கிரியேட் ஆன வேவ்லெட் ஸ்லோவான மீடியம் 2ல ஏஇ இஸ் ஈக்குவல் டு v2tங்கிற சின்ன டிஸ்டன்ஸ் மட்டும்தான் டிராவல் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சி பாயிண்ட்ல இருந்து ஏல கிரியேட் ஆன அந்த வேவ்லெட்டுக்கு ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சோம்னா அதுதான் சிஇ. இதுதான் நம்ம புதிய ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட். ஸோ தி க்ரூஷியல் பார்ட் இங்கே தான் வருது. அந்த டயக்ராம்ல 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா? டெல்டா ஏபிசி அண்ட் டெல்டா ஏசிஇ. இதுல சிம்பிள் ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணுவோம். ட்ரையாங்கிள் ஏபிசில சைன் இ எடுத்தா என்ன வரும்? ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், அதாவது பிசி பை ஏசி. பிசியோட வேல்யூ என்ன? v1 tau. ஸோ சைன் ஐ ஈக்குவல் டு v1 tau பை ஏசி. அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏசிஇல சைன் ஆர் எடுத்தா ஏஇ பை ஏசி, அதாவது v2 tau பை AC வரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒன்னால டிவைட் பண்ணுங்க. sin i பை sin r ஈக்குவல் டு v1 பை v2. சிம்பிள். நமக்கு தெரியும்ல, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n என்பது c பை v. அதை வச்சு v1 பை v2வை n1 and n2 டேர்ம்ஸ்ல மாத்தின n1 sin i ஈக்குவல் டு n2 sin r. அவ்வளோதான். ஸ்னெல்ஸ் லாவை ஹாய்கன்ஸ் பிரின்சிபல் வச்சு ப்ரூவ் பண்ணியாச்சு. எக்ஸாம்க்கு இந்த ஃபைனல் ஃபார்ம்ல ரொம்ப முக்கியம், மறக்காதீங்க. ஓகே, ஸோ ரிஃப்ராக்ஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம். அதே ஹியூஜன்ஸ் பிரின்சிபலை வச்சு ரிஃப்ளெக்ஷனை ப்ரூவ் பண்றது அதை விட ஈஸி. அதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் டயக்ராமா பாருங்க. இங்க mn அப்படிங்கிறது ஒரு மிரர், அதாவது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். மேலிருந்து வர்ற ஏபி தான் இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். இங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஒரே ஒரு மீடியம் தான் இருக்கு. ஸோ லைட்டோட ஸ்பீடு v சேஞ்ச் ஆகாது. இது ஆல்மோஸ்ட் ரிஃப்ராக்ஷன் மாதிரி தான், ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ். பாயிண்ட் ஏ மிரரை டச் பண்ண உடனே ஒரு வேவ்லெட்டை கிரியேட் பண்ணுது. அதே டைம் டீல பாயிண்ட் பி மிரரை ரீச் பண்றதுக்கு டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன? பிசி ஈக்குவல்ஸ் டு விடி. இங்க க்ரூஷியல் பாயிண்ட் என்னன்னா, அதே டி டைம்ல பாயிண்ட் ஏல இருந்து கிரியேட் ஆன வேவ்லெட்டும் அதே மீடியம்ல தான் டிராவல் பண்ணுது. ஸோ அதுவும் ஏஇ ஈக்குவல்ஸ் டு விடி, சேம் டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணும். இப்போ சில இருந்து அந்த வேவ்லெட்டுக்கு ஒரு டேஞ்சென்ட் வரைஞ்சோம்னா அதுதான் நம்ம ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட் சிஇ. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற 2 ட்ரையாங்கிள்ஸ் டெல்டா ஏபிசி அண்ட் டெல்டா ஏஇசியை கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுலயுமே ஏசி காமன் சைடு. ஆங்கிள் பி
அண்ட் ஆங்கிள் இ ரெண்டுமே 90 டிகிரிஸ். அண்ட் நம்ம ஜஸ்ட் பார்த்தோம் பிசி ஈக்குவல்ஸ் டு ஏஇ ரெண்டுமே YT தான். ஸோ பை RHS காங்க்ருவன்ஸ் ரூல் இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் காங்க்ருவெண்ட். அப்போ என்ன அர்த்தம்? அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலா தான் இருக்கணும். அதனால ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I must be equal to the angle of reflection R. அவ்வளவுதான், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈஸியா ப்ரூவ் பண்ணிட்டோம். சூப்பர். நம்ம 2 இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸையும் முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கத்துக்கிட்டதை கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் சாதாரணமா பண்ற மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப கவனமா கேளுங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். ரீஃப்ராக்ஷன்னா லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகுது. ஸோ அதோட ஸ்பீட் அண்ட் வேவ் லென்த் ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். ஆனால் ரிஃப்ளெக்ஷன்ல லைட் அதே மீடியம்ல தான் பவுன்ஸ் ஆகி திரும்பி வருது. ஸோ அதோட ஸ்பீடும் சரி வேவ் லென்த்தும் சரி கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். இதை எப்பவுமே மறந்துடாதீங்க. இதுதான் அந்த பிக்கஸ்ட் சைலண்ட் கில்லர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல பண்ற ஒரு பெரிய தப்பு. ரிஃப்ராக்ஷன்ல ஸ்பீட் மாறும், வேவ் லென்த் மாறும், ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் எப்பவுமே மாறாது. அதுதான் ஃப்ரீக்வன்சி. ஏன்? அதுக்கு காரணம் ஃப்ரீக்வன்சி அந்த லைட்டோட சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது டிராவல் பண்ற மீடியமை பொறுத்து இல்ல. இது ஒரு கோல்டன் பாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த அனாலிசிஸோட டேக் அவேஸ் என்ன? இந்த 3 கோல்டன் ரூல்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஹைஜன்ஸ் பிரின்சிபலோட கோர் ஐடியா என்ன? செகண்ட், ரிஃப்ராக்ஷன் ஏன் நடக்குது? அண்ட் தேர்ட், ரிஃப்ளெக்ஷனோட பேசிக் லா என்ன? இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கேள்வி. லைட் ஒரு வேவ்னா 2 லைட் பீம்ஸ் ஒன்னா சேர்ந்து இருட்டா, அதாவது டார்க்னஸை கிரியேட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம அடுத்த டாபிக்ல இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.